ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்க से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாள். इस साल का आखिरी दिन है। 2025 ஆண்டு இன்றையோடு முடிய போகிறது. 2025 आज से वो समाप्त हो रही है। எப்பாடி हाय, இந்த வருஷத்தை கடந்தாச்சு. ये साल को कैसे तो बिता कर எப்படியோ आए। தள்ளி முக்காடி கடந்துட்டோம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? कैसे कैसे तो धक्का मार के हम आ गए करके आप सोच रहे இல்ல हो? கர்த்தரே உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். नहीं, परमेश्वर खुद ही वो आपको चला कर ले அவரே आया உங்களை है। சுமந்து கொண்டு वो வந்திருக்கிறார். खुद ही आपको उठा कर ले आया है। கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए। புதிய ஆண்டில் உங்களை நடத்துவார். नए साल में भी वो आपको चलाएगा। சரி, ஆண்டு என்ன வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறார்? आज क्या वचन वो देता है? சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संगीता की पुस्तक 103 அதிகாரம் 103 2 சொல்லப்பட்டிருக்குது. उसका दूसरा वचन कहा என் गया है, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, हे मेरे मन यहोवा का धन्य कर அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. और उसके किसी उपकारों को न भूलना। என்ன செய்யணும் அந்த கடைசி நாள்ல? आखिरी दिन में क्या करना है? அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. उसने किए हुए सारे उपकारों को कभी न भूलना। மேல சொல்லப்பட்டிருக்குது, ऊपर कहा गया है, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्य இந்த कह। கடைசி வருஷத்து கடைசி நாள்ல ये साल के आखिरी दिन में அவரை சோஸ்தரித்து, उसको धन्यवाद देकर, அவரை துதித்து, उसकी स्तुति करके, அவரை ஆராதித்து, उसकी आराधना करते हुए, மகிழ்ச்சியோடு பிரவேசித்து, आनंदित के साथ प्रवेश करके, அதற்கு முன்பதாக उसके पहले அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. उसने किए हुए सारे उपकारों को नहीं भूलना எத்தனை है। நன்மை செஞ்சிருக்கார், कितने सारे भलाइयां की है, எத்தனை அற்புதம் कितने செஞ்சிருக்கிறார், सारे अद्भुत काम किए हैं, எவ்வளவு ஆச்சரியமா நடத்தி இருக்கிறார். कितने अद्भुत रीति से उसने चलाया है। நம்மை விட பெரியவர் இந்த உலகத்துல இல்ல, हमसे बड़े बड़े लोग आज इस संसार में नहीं है। நம்ம நல்லவர் இந்த உலகத்துல இல்ல, हमसे अच्छे लोग आज इस संसार में नहीं அவர்களை விட है। நாம் நல்லவர்கள் அல்ல, பரிசுத்தவான்களும் அல்ல. उनसे भी हम बढ़कर नहीं या फिर हम पवित्र नहीं है, ஆனால் அவரோ लेकिन वो நமக்கு ஜீவனை கொடுத்து हमें जीवन देकर புதிய ஆண்டில் பிரவேசிக்கும்படியாக नए महीने में प्रवेश करने அவர் கிருபை செய்தபடினால वो अनुग्रह दिया है। इसलिए இந்த பழைய வருஷத்துல इस पुराने साल में இன்றைக்கு आज அவர் செய்த நன்மை நினைத்து துதித்து நீங்க பிரவேசிங்க. उसने किए हुए सारे भलाइयों को सोचकर धन्यवाद அது देकर பெரிய स्तुति ஆசீர்வாதம் कीजिए। கட்டளையிடும். वो आपके लिए बड़ा आशीषदायक இந்த होगा। கடைசி நாள்ல ये आखिरी दिन அவரை में சோத்தரிங்க, उसकी स्तुति அவர் कीजिए। செய்த சகல உபகாரங்களை மறவாதீங்க. उसने किए हुए सारे उपकारों को कभी ना भूले। புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை नए साल की आशीषें உங்களை தந்து आपको देकर ஆண்டவர் நடத்துவார். परमेश्वर आपको चलाएगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உம்முடைய करते हैं। பிள்ளைகளுக்காக आपके ஜெபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना இந்த करते हैं। வருஷத்தின் கடைசி நாள் வரைக்கும் கொண்டு வந்து इस இருக்கிறீங்க. साल के आखिरी दिन तक आपने लेकर आए हैं। அற்புதமாக நடத்தி கொண்டு வந்து இருக்கிறீங்க. अद्भुत रीति से चलाकर लेकर आए சோத்திரம் हैं। செலுத்தி धन्यवाद देकर நீ நன்மைகளை மறவாதபடிக்கு आपने किए हुए उपकारों को ना புதிய भूलते ஆண்டில் हुए பிரவேசிக்கிற नए கிருபைகளுக்கு साल में प्रवेश करने के लिए ஒரு अनुग्रह दीजिए। ஆசீர்வாதம் हर एक को आशीष இயேசு कीजिए। மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।